நண்பர்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சூப்பரான ஒரு கணிப்பு ஒன்று பார்த்தலாம். இன்றைக்கி என்ன அப்படின்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பம்பர், சரிங்களா? பம்பருக்கான ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கேமில் வச்சுருக்கான். ஸோ ஒரு சிறப்பான ஒரு கேம் ப்ளே, சிறப்பான ஒரு கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்தலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பம்பரை பொறுத்த வரைக்கும் வந்து டபுள்ஸ் நிறைய வச்சுட்டு வந்துருந்துருக்கான், சரிங்களா? நமக்கு வந்து நாளைக்கு வைக்கக்கூடிய பம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மர் பம்பர் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 28/3/26 சம்மர் பம்பர், சரிங்களா? சம்மர் பம்பருக்கான ஒரு ப்ரிடிக்ஷன் ஒன்று பார்த்தலாம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்க, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனில் ஆளுங்கிறத போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய கணிப்புகளுக்கான தினசரியான வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும், சரிங்களா? தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா மட்டும் தான் ஒரு சின்ன சின்ன சப்போர்ட்டில் நல்ல ஒரு வின்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுக்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, கேட்குறது ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் கேஎல் வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேஎலுக்கான வீடியோஸ் பார்ப்பாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க, சரிங்களா? சம்மர் பம்பர், ஸோ நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 057 வச்சுருந்தான் ஏபிசியில். அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி, சரிங்களா, நமக்கு வந்து சம்மர் பம்பரில் என்ன மாதிரி கெஸ்ஸிங் வைப்பாங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேம் ப்ளே எப்படி கொண்டு போயிருக்கேன்னா, போன சம்மர் பம்பர் என்ன வச்சுருந்தான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 282. அதுக்கு முன்னாடி சம்மர் பம்பர் என்ன வச்சுருந்தான் அப்படின்ட்டு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு 463. ஸோ நமக்கு போன சம்மர் பம்பரில் என்ன வச்சுருந்தோம் அப்படின்னா 2025 சம்மர் பம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 715. ஸோ அதுக்கு முன்னாடி 797, சரிங்களா? அப்போ நமக்கு மீண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ப்ரிடிக்ஷன் படி, சரிங்களா? ஸோ சிம்பிளாக வச்சா அப்படின்னா ஏசி டபுள்ஸு, சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு ஏசி டபுள்ஸு போன டைம் வந்து 455 வச்சுருக்கான். ஸோ 44 அப்படிங்கிற மாதிரி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா 66, சரிங்களா? 44, 66. ஸோ இது வந்து ஏபிலையும் வரலாம், பிசிலையும் வரலாம், ஏசிலையும் வரலாம். ஆனால் ஒரு டபுள்ஸோட பேட்டர்ன் உட்காந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி உட்காரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிசியில், சரிங்களா? ஏபிசியில் வந்து கொடுக்கக்கூடிய கணிப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 464, 646. ஸோ இது ரெண்டுமே வந்து டபுள்ஸ் தான், சரிங்களா? டபுள்ஸ்க்கான பேட்டர்ன் உட்காந்தா மட்டும் தான் இது வரும், இல்லை அப்படின்னா வராது, சரிங்களா? ஏன்னா டபுள்ஸ் வந்து செட் ஆச்சுன்னா மட்டும்தான் ஸோ இந்த 2 நம்பரும் ஒர்க் அவுட் ஆகும், இல்லைனா ஒர்க் அவுட் ஆகாது. அதேமாரி நாளைக்கான ஆல்போர்ட்லேயுமே அதே மாதிரி தான், இந்த நம்பர் உட்காந்தா மட்டும் தான் இந்த கெஸ்ஸிங் வரும். நண்பர்களே, இது உங்களுடைய கணக்கில் வருது, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் எடுத்து வைங்க. ஏன்னா இது என்னுடைய தனிப்பட்ட கணிப்புகள் மட்டும்தான், சரிங்களா? இது முற்றிலும் என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு. உங்கள் கணக்கில் வருது, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வைங்க, இல்லைனா வேண்டாம். ஏன்னா உங்களுக்காக நான் கொடுக்கக்கூடிய கணிப்புகள் இது வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு இது வந்து செட் ஆச்சு, நானும் இதே கெஸ்ஸிங் தான் நம்ம எடுத்தேன், எனக்கு இது மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தோணுன்னு எடுத்து வைங்க. ஏன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம ஒரு ரெவன்யூ எடுத்து நம்ம வந்து இதில் போடக்கூடாது. நல்ல ஃபுல்லாக யோசிச்சு பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் மட்டும் எடுத்து ஒரு செட்டு வச்சு பாருங்கள், இல்லைனா வேண்டாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்போர்டு 4, 6. நண்பா, இது என்னுடைய கணக்கு. உங்கள் கணக்குக்கு இதெல்லாம் செட் ஆச்சுன்னா பாருங்கள், இல்லைனா வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் சிறப்பான ஒரு கணிப்புகள் அடுத்தடுத்த ஆட்டத்தில் எடுத்துக்கலாம். இதோடு நம்ம விட்டுற போகிறது கிடையாது, நமக்கு கேம் இருக்குது. ஸோ என்றைக்காக இருந்தாலும் அந்த விஷயம் நோக்கி நம்ம போவோம். விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான், சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள், நம்ம அடுத்தடுத்த கேமில் பார்த்துக்கலாம். இன்னையோட நம்ம கேமை முடிச்சுட்டு போக போகிறது கிடையாது. ஸோ இதுதான் நம்மளோட ஜஸ்ட் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனான ஒரு கணிப்புகள். உங்களுக்கு பிடிச்சா யூஸ் பண்ணி பாருங்கள், இல்லைனா வேண்டாம். நம்ம அடுத்து 29ஆம் தேதி பார்த்துக்கலாம், சரிங்களா? அடுத்த பம்பரில் வந்து நமக்கு இன்னும் டைம் இருக்குது. அடுத்து விஷ்ணு பம்பர் இருக்குது, சரிங்களா? அடுத்து மான்சூன் பம்பர் இருக்குது. இதில் குறைந்தபட்சம் பரிசுங்கிறது தட்டி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம், சரிங்களா? அவசரப்பட வேண்டாம், பொறுமையாக இருங்க. நம்ம மேலும் நாளை ஒரு சூப்பரான வெற்றியில் சந்திக்கலாம். கேஎல் மற்றும் டியருக்கான டிக்கெட் போடக்கூடிய நண்பர் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா 98 88 49 44 47 அப்படிங்கிற இந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஎல் மற்றும் டியருக்கான டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 250லேருந்து 3.5 வரைக்கும் டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க நண்பா. 10 நிமிடத்தில் வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் உங்களுடைய வங்கி கணக்கு வந்து சேரும். நல்ல ஒரு நம்பிக்கையான நபர். நான் பர்சனலாக இவங்க கிட்ட தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஎல் மற்றும் டியருக்கான டிக்கெட் போட்டுட்ருக்கேன். நல்ல ஒரு நம்பிக்கையான
ஜெனியூனான நபர் மட்டும் தான் சரிங்களா. அவர்கிட்ட போயிட்டு நம்ம சேனலுடைய நேமை கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவார். நல்ல ஒரு நம்பிக்கையான கைராசியான ஒரு நபர் நண்பா. நான் இவங்ககிட்ட தான் போட்டுட்ருக்கிறேன். இது நேரடியான கம்பெனி அப்படிங்கிறதுனால கமிஷன் எதுவுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ வின்னிங் வாங்குறீங்களோ அந்த அமௌண்ட்டை டோட்டலாகவே உங்களுக்கு மாற்றி விட்ருவாங்க. நல்ல ஒரு ஜெனியூனான கம்பெனி தான் சரிங்களா. ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 98 88 49 44 47 SRLKL ஏஜென்சியை காண்டாக்ட் பண்ணி போன நல்ல ஒரு நம்பிக்கையான கைராசியான நபர். நான் இவங்ககிட்ட தான் போட்டுட்ருக்கேன் நண்பா.